அது யாரென்ற முடிவு இங்கு யாரோடும் இல்லை. அது திடீரென ஏற்பட்ட உடல் நல குறைவு உடனே கலெக்டருக்கு பறந்த கால். புகழ் வந்தாலும் அது கூட கடந்தான் என்று அவன் வீரத்தை தந்தாலே நாரம் என்றே நிலவிங்கே வீரில் விளக்கென்றாலும் இலைகள் கேட்காமல் இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த சுமேர் சிங் மீனா என்பவர் ரயில்வே தொழிலாளியான இவரது மனைவி மனிஷா மீனா 3 மாத கர்ப்பமாக உள்ளார். இவர்களுக்கு 3 வயதில் ஒரு குழந்தை உள்ள நிலையில் திடீர் உடல் நல குறைவு காரணமாக மனிஷா மீனா அரசு மருத்துவமனையில் உள்ள பிரசவ வார்டில் சேர்க்கப்பட்டார். கர்ப்பிணி பெண் என்பதால் அவருக்கு குறைந்த அளவிலான வலி நிவாரண மாத்திரைகள் மருந்துகள் செலுத்தப்பட்டதாம். ஆனாலும் வலி நிற்காமல் துடித்த நிலையில் பயந்து போன அவர்களது குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியருக்கு தொலைபேசி மூலமாக நேரடியாக போன் செய்து மருத்துவர்களை நன்கு கவனிக்க உத்தரவிடுமாறு கேட்டுக்கொண்டனர். ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக மருத்துவமனைக்கு விரைந்து வந்த மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மயிலாடுதுறை தலைமை மருத்துவ அதிகாரி மருத்துவர் செந்தில்குமாரை நேரில் சந்தித்து பிரசவ வார்டில் பார்வையிட்டு அந்த பெண் உள்ளிட்ட குடும்பத்தாரிடம் சிகிச்சை விவரம் குறித்து கேட்டறிந்து தரமான சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டார் மாவட்ட ஆட்சியர். இதனைத் தொடர்ந்து மனிஷா மீனாவின் குடும்பத்தினர் ஆறுதல் அடைந்து மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி கூறினர். ஒரு போன் காலுக்கு நேரடியாக மருத்துவமனைக்கே வந்து விசாரித்து மருத்துவர்களிடம் பரிந்துரை செய்த மாவட்ட ஆட்சியருக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன. துணை முதலமைச்சராக உதயநிதி நியமனம். தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிப்பு. தமிழகத்துடைய முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மகனான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்க நிலையில இப்ப அவங்க தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சரா நியமிக்கப்படுறாங்க அப்படின்னு அறிவிப்பு ஒண்ணு வெளியிடப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து செந்தில் பாலாஜி, கோவி செழியன், ஆர் ராஜேந்திரன், சாமு நாசர் அமைச்சரவையில சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு.